ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 2.61 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:13 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலா லைஃப்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையிலேயும் சரி, கடினமான கஷ்டமான நேரங்கள்ல வந்து நம்மளோட லைஃப்ல யாருமே நம்மளை சேவ் பண்றதுக்கு வர மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் தப்பா பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தினாலதான் நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கே போய் தள்ளப்பட்டிருப்போம். அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முழு மனசோட அந்த விஷயம் கரெக்டா இருக்குமா, தப்பா இருக்குமா, இது வந்து செஞ்சா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்திருக்கணும். யோசிக்காம எந்த விஷயத்தையும் நம்ம செய்யவும் கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நம்மள அவங்க காப்பாத்த வருவாங்க, அவங்க காப்பாத்த வருவாங்க அப்படிங்கறது நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம தான் நம்மளோட லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். யார் என்ன வந்துட்டு போனாலும் சரி, ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ப நம்ம காப்பாத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாவோ இல்ல சந்தோஷமாவோ ஒரு மன நிம்மதியோடவோ வாழ முடியும். என்னன்னா எந்த சூழ்நிலையும் யாரையும் எதிர்பார்த்து டிபெண்ட் ஆகி யார் மேலயும் வந்து சார்ந்து வாழாம நம்ம நம்ம கால்ல நிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கணும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை. சீ டுமாரோ.